நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னை அண்ணா சாலையில் சைதாப்பேட்டை தேனாம்பேட்டை இடையே கட்டப்பட்டு வரும் இரும்பு மேம்பாலத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரம். 2022-23 ஆண்டிற்கான நிதிநிலை மானிய கோரிக்கையின் போது பொதுப்பணித்துறை சார்பில் சைதாப்பேட்டையிலிருந்து நந்தனம் வரை போக்குவரத்தை சீர் செய்யும் வகையிலும் அதிக போக்குவரத்து நேரத்தை செலவிடும் பொதுமக்களுடைய பாதிப்பை கண்டறிந்து உடனடியாக அங்கு உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் ரூபாய் 641 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர்கள் சைதாப்பேட்டை முதல் தேனாம்பேட்டை இடையிலான கட்டப்பட்டு வரும் இரும்பு மேம்பாலத்தை கட்டுமான பணிகளை முதலமைச்சர்கள் நேரில் ஆய்வு செய்தார். மாதத்துக்கு ஒரு முறை, ஏற்கனவே கடந்த முறையும் முதலமைச்சர்கள் இதே பாலத்தின் ஆய்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பாலத்தினுடைய பணிகளை துரிதப்படுத்தவும் வேகமாக பணிகளை மேற்கொள்ளவும் ஒப்பந்தக்காரர்களிடம் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த பாலம் போடும் பொருட்டு கிண்டி வரை போக்குவரத்து நெரிசல் இல்லாத இடமாக மவுண்ட் ரோடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் முதற்கட்டமாக தற்போது தேனாம்பேட்டை வரை இந்த இரும்பு மேம்பாலம் போடப்படுகிறது. இதன் மூலம் போக்குவரத்து நெரிசல் இல்லாத பகுதியாக அண்ணா சாலை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக தான் தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கப்பட்டு தற்போது பணிகளும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.